ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் நேற்று ஈவினிங் போல் ஷூட் பண்ணுது. செவ்வாய்க்கிழமை அத்தை ஸ்கூல் முடிஞ்சு வர்றப்போ சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ இதை நல்லா வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுட்டேன். எப்படியும் இது நல்லா வெந்து வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ளே ஒரு காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்த பாலில் கொஞ்சமாக எனக்கு மட்டும் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் டைமில் டிவி பார்த்துட்டு ரிலாக்ஸாக காஃபி குடிக்கிறது ஒரு தனி ஃபீல் தான். அதுக்குள்ளே சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அப்படி டிவி பார்த்துட்டே தோலெல்லாம் உரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சு வச்சுட்டு இருந்தேன். இந்த படம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. என்ன படம்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம். இதுலேயே குட்டியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்தளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கிட்டேன். தட்டி வச்சுருக்க எல்லா கட்லெட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். இன்றைக்கி நான் டீப் ஃப்ரை பண்ணல. அதுக்கு பதிலாக தோசை கடையில் லைட்டாக எண்ணெய் விட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டேன். நான் எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்க்கல. ஸோ ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.